கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஏன்னா கிரக நிலைகள் ஒரு பக்கம் சாதகம் ஒரு பக்கம் பாதகமாக இருக்குது. ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கரியர் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. வேலையில் எதுவும் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க, இல்லை வேறு கம்பெனி மாறலாம் நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்கலைன்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் ரொம்ப குறைவு. ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க அது ஆடி மாதமாக இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய சொத்துக்கள் விற்பதிலையும் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ப்ரொஃபஷனும் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பெருசாக பண்ணிங்கனாலும் அதுவும் நார்மலாக இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதொரு வருமானம் அந்த துறைகளால் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். அதற்கான சான்சஸும் நிறைய உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுமாராக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம் புகழ் கூடும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணிங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா பண்ணலாம். அது இல்லாமல் நான் ஏதாவது க்ரீன் கார்டுக்கு கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பொறுமை நிதானம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடும் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள்.